அது என்ன 1 மணி நேரம் வேலை? வேற பத்திரிக்கை அடிக்க போறோம். யாருக்கு இன்னும் பத்திரிக்கை கொடுக்கல? இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா சார், ஒய்ஃபையை கட் பண்ணணும், அவ்வளோதானே சார்? கட் பண்ணிடலாம் சார். என்ன ஆகுதோ நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இததானே அவர் முன்னாடியே சொன்னாரு. மத்ததெல்லாம் ஓகே தானம்மா? அப்புறம் வரவங்க பிடிச்சத சாப்பிடலாங்கிறதுலாம் ஓகே தான். ஆனா நின்னு சாப்பிட்றது தான் எனக்கு கொஞ்சம் கொடுமையா இருக்குது. தலைவாழை இலை போட்டு அவங்கள உட்கார வச்சு நாம தேடி தேடி போய் அவங்களுக்கு வேண்டியதை பரிமாறணும். அத்தை விட்டுட்டு அவங்களா தேடி தேடி போய் எடுத்து சாப்பிடணுங்கிறது நம்ம கலாச்சாரம் இல்லையே. அது மட்டும் இல்லாம 32 ஐட்டத்தை யார் சாப்பிடுவாங்க? அப்போ அதெல்லாம் வேஸ்ட் தானே. அப்பா, இவ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான், நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்லம்ல இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் நம்மள பத்தி புரியாதுப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்போ இவள வாய் மூடிட்டு வெளியே போ சொல்லுங்க. நான் சொல்றது, இவ சொல்றது நியாயம்னு கூட புரியாத அளவுக்கு உன்னை வளர்த்து வச்சிருக்கேன் பாரு. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். சத்யா, வேற என்னம்மா நீ சொல்லு. அப்புறம் இவங்க சாப்பாட்டுக்கு ஒரு கணக்கு சொன்னாங்கல்ல, எப்படி போட்டாலும் அது கரெக்டா வர மாட்டேங்குது. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தாதான் கணக்கு கரெக்டா வரும். சௌமியா, உன் மொபைல்ல 800 900 பெரிய சொல்லு. பாரு பாரு. $7,20,000. இவ்வளோ டிஃபரன்ஸ் எப்படி வரும் சார்? அது வந்து சார், கணக்கு பார்த்ததுல ஏதோ மிஸ் ஆயிருக்கலாம் சார். அது எப்படிங்க மிஸ் ஆகும்? உங்க போன் கால்குலேட்டர்ல தானே கணக்கு பாத்தீங்க. இது அவங்க உங்க மேல வச்சுக்கிற நம்பிக்கைய காலி பண்ற விஷயம் இல்லையா? என்னம்மா பண்றது? ஆர்டருக்கு வர காஸ்ட்டை விட கமிஷன் தான் ஜாஸ்தியா கொடுக்க வேண்டியிருக்கு. எங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு யார் சார் கமிஷன் தரேன்னு சொன்னது? யார் கூட்டு வந்தாங்களோ அவங்களாதான் இருக்கும். டேய், இப்ப நீ யார சொல்ற? இருமா, இதை பாருங்க, நீங்களா இப்போ போங்க, நான் உங்களை கூப்பிட்டு அனுப்புறேன். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார், போயிட்டு நாங்கள் வரோம். வீட்டில் விசேஷத்தை வச்சுக்கிட்டு வெளியாட்கள் மட்டும் ஏமா இப்படி நடந்துக்கிற? அவன் மட்டும் வெளியாளுங்க முன்னாடி என் புருஷனை தப்பா பேசலாமா? அவ மாப்பிள்ள கமிஷன் வாங்குறாருன்னு சொல்லவே இல்லையே. நீ அதனே மாப்பிள்ள பேரை தேவையில்லாம இழுத்து விட்டுட்டு இருக்க.
மாப்பிள உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். கல்யாண வேலையை நானும் சத்யாவும் பார்த்துக்கிறோம். என்ன சத்யா, பார்த்துக்கலாம்ல? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இது எப்படி? நல்லா இருக்குது. இதுவும் நான் பண்ணதுதான். ஓ சூப்பர். இதெல்லாம் நானே என் கையால பண்ணது. அப்படியா? நீ போட்டதுல உனக்கு நல்லா இருக்கும். ஐயோ, இதெல்லாம் எனக்காக பண்ணது இல்ல. அப்புறம் அண்ணிக்காக பண்ணது. ஓ கவிதா காக்கா? ஆஹா, வரப்போற அண்ணிக்காக. அவங்க செம்ம அழகு தெரியுமா? அவங்க இதெல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும். நீங்க அவங்கள பாத்திருப்பீங்களே. என்ன ஆச்சரியமா இருக்கு? எங்க அண்ணன் அவங்க போட்டோவை கூட உங்ககிட்ட காட்டினது இல்லையா? என் வருங்கால பொண்டாட்டின்னு பாக்குற எல்லார்கிட்டயும் அவங்க போட்டோவை காட்டிட்டு இருப்பான். உங்ககிட்ட காட்டலையா? இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. அவங்கள வரைஞ்ச படம் ஒண்ணு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவங்க செம்ம அழகு. அவன் அதை விட சூப்பரா வரைஞ்சிருப்பான். இருங்க. இந்த நோட்டு ஃபுல்லா கண்ணு காது மூக்குன்னு அவங்கள ரசிச்சு ரசிச்சு வரைஞ்சிருப்பான். பாருங்க. சௌமியா, இங்க வாமா. அம்மா தோ வரேம்மா. நீங்க பாத்துட்டே இருங்க, நான் வந்துடுறேன். வேணா, பொண்ணை நேர்லயே பாத்துக்குவோம். ரொம்ப அழகா இருப்பான்னு வர சொல்லிடுறா. அவள் பேபி ஏதாவது மொக்கையா வரைஞ்சி வச்சிருப்பான். நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு முதல் பத்திரிக்கையை கொண்டு போய் கொடுக்கணும். அப்படியே கை நினைக்கிற ஃபங்க்ஷனையும் பண்ணிடுவோம். அதுக்கு யாரெல்லாம் போலாம்? இது என்னப்பா கேள்வி? எல்லாரும் தான் போகணும். எதுக்கு? எல்லாரும் போய் எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும்? போன தடவை நீ வந்தப்ப உனக்கே ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னல்ல. ஒன்னும் வேண்டாம், ஒரு 4 பேர் மட்டும் போனா போதும். சரி. அப்ப நீ, நான், பிரபு. அப்ப நானு? நீதான் நிழல் மாதிரி அவன் கூடவே இருக்கிறியே, நீ எந்த கணக்குலயும் வரமாட்ட. அப்ப வேற யாராச்சும் ஒருத்தர் சேர்த்துக்கணுமே. நான் வரேன். சத்யா, உன்னை மறந்துட்டேன் பாரு, நீ கண்டிப்பா வர. டாட் வேணாமே டாட்.
ஏன்டா கல்யாணம் வரைக்கும் சத்யா கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப பொண்ணு வீட்டுக்கு வேணாங்கிற? அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு அவங்கள பத்தி சொல்லியிருக்கேன்ல, அவங்க கொஞ்சம் பழைய ஆட்கள். கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியல. ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ? ஆமா டாட். சத்யா, நீ ஒன்றும் தப்பா நினைச்சிக்காத. நிச்சயமா இன்னொரு நாள் போவோம். ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. சத்யா, இன்னொரு நாள் கண்டிப்பா நாம போறோம், சரியா? ஆ இந்து, ஆ? என்னென்ன நாளைக்கு எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிரு. சரி. போன தடவை மாதிரி லாஸ்ட் மினிட் டென்ஷன் வேண்டாம். இல்லங்க, போன தடவை பட்ட கஷ்டமே போதும். நான் இன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். என்ன? ஆமாக்கா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். சாரிங்க. எதுக்கு சாரி? நாளைக்கு நானும் உன் கூட பொண்ணு வீட்டுக்கு வரதானே போறேன். அது நீங்க வந்தா ப்ராப்ளம் ஆயிடுங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் பொசசிவ். கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா தானே ப்ராப்ளம். பாய் ஃப்ரெண்டா இருந்தா? புரியல. நாளைக்கு பாரு. ஏங்க, போகும்போது காரை வழியில் எங்கேயாவது நிறுத்த சொல்லுங்க. பூக்கடை ஏதாவது இருந்தா பார்த்து பூ வாங்கணும். என்னங்க, இவனுங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கானுங்க? ஏன் இன்னும் வரல? இந்த டைம்ல அவங்க இங்க வந்திருக்கணும். என்னடா வாசலையை பார்த்து நின்றுட்டு இருக்க? கார்ல ஏறு போலாம். அது ஒண்ணும் இல்லப்பா, என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? குள்ள போதும் தான் இங்க இருக்கானே, அப்புறம் என்ன? அப்பா, இந்த பேரை நீங்க இன்னும் மறக்கலையா? டேய், அதான்டா உனக்கு நல்லா இருக்கு. இவன் இல்லாம இன்னொரு ஃப்ரெண்டு யாரா உனக்கு? அதானே. அப்பா, இவன்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இப்போ வர போறான்ல, அவன் தான் என்னோட ரியல் ஃப்ரெண்ட். இவன் தான் என் ஃப்ரெண்டு சலீம். சலீம் இஸ் மை டாட். ஓ, ஃப்ரெண்டு. ஷீ இஸ் மை மாம். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். ஏண்டா, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற? இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்ல. ஆமால.
ஆமா, இவன் நீங்க பார்த்தே இருக்க முடியாது. நானே இன்னைக்கு இல்ல ஆக்சுவலி இவன் என்னோட ஸ்கூல்மேட். இவனை எங்க வீட்டுல பொத்தி பொத்தி வளர்த்தாங்கம்மா. இவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க. அதனால நம்ம வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு வந்ததே இல்லை. +2 முடிச்சதும் அவங்க அப்பா துபாய்க்கு போயிட்டாரு. உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து கூடவே போயிட்டாங்க. நாங்களும் பிரிஞ்சுட்டோமா. லாஸ்ட் வீக் தான் துபாயில இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே என் கல்யாண விஷயத்தை பத்தி சொன்னேன். உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை பார்க்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறான். நான் சரி வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டேன். இதுதான் நினைச்சு. சரி, டைம் ஆச்சு, போலாமா? சரிப்பா, நீங்க போங்க. நீங்க போங்கம்மா. சீக்கிரம் வா. ஏய் நீ போடா. கெட்டப் எப்படி இருக்குது? சூப்பருங்க, வேற லெவல்ல இருக்கு. என்ன பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் வந்துடாதுல்ல? அததான் எப்படி டெஸ்ட். நீங்க யாருன்னு தெரிஞ்ச இவனோட அப்பா அம்மாவாலேயே உங்களை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தான் உங்களை யாருன்னே தெரியாதே. அதனால ஒரு டவுட்டும் வராது, எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க போலாம். போலாமா? வாங்க வாங்க. நீ போடா. பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க ஏரியா வந்து நிறுவ? ஏங்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த பொண்ணை பார்க்க வரும்போது உங்களை பார்த்தேன்னு. ஆமால. ஓகே ஓகே. நம்ம ஏரியானா எந்த பொண்ணா இருக்கும்? அதுவும் நமக்கு தெரியாம. பிரபு, அந்த பூக்கடை கிட்ட கொஞ்சம் நிறுத்துப்பா. பூ வாங்கணுங்க. நம்ம வெளில போலாமா? அப்பா, நான் வெளில நிக்கிறேன். சரிப்பா. டேய் நீங்க ஏறா. மா, மல்லி ஒரு 5 முழம் கொடுங்க. மா, நான் இங்க நிக்கிறேன்.